எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். இன்னைக்கு சூப் பாய்ஸா அசம்பிள் ஆயிருக்கோம். லாகோல், முதலாளி, மட்டு, நான் எல்லாரும் வந்துட்டோம். ஏன் லாகோல் சூப் பாய்ஸ் முன்னாடி சிரிக்கிறீங்க? நம்மளாம் சூப் பாய்ஸ் தானே. மேட்சும் வேற, இந்தியாவும் வேற தோக்க போகுது லாகோல். இல்ல ஜெயிச்சிருவாங்கன்னு இன்னமும் நம்புற கூட்டத்துல நீங்க ஒரு ஆளா? என்ன நினைக்கிறீங்க? நான் அந்த கூட்டத்துல ஒரு ஆள் தான். நான் அப்படியா? கூட்டத்தில் ஒருவனா நீங்க? கூட்டத்துல ஒருவன். சரி, என்னடா இவ்வளவு அடிச்சிட்டாங்கடா? இதுக்கு மேல அடிக்க மாட்டாங்களா அவங்க? இன்னும் 3 விக்கெட், ஒரு விக்கெட் இல்ல, இன்னும் 3 தானே, முடிச்சிடலாம். அவன் இது கட்டுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் நட்டு போட்டு வந்திருக்கான். இப்படிதானே இருக்கான் அவன். எப்படி விளையாடுவான்? ஆடி 50 அடிச்சாரு. அதே மாதிரி ஓக்ஸ் ஆடிட மாட்டாரா? 50 அடிப்பாருன்னு தெரியல. ஆனா கட்ட வைக்க முடிஞ்சா வைப்பாரு, அவ்வளவுதான். ரெடி ஆயிட்டாரு. இல்ல ப்ரோ, இப்ப ஷோல்டர் டிஸ்லோகேட்டானா இப்படி இந்த பேட்டிங் ஸ்டான்ஸ்லாம் நிக்க முடியுமா? ஷோல்டர் தான் பாத்தீங்களா தளபதி எபிசோட்லாம் பண்ணும்போது எத்தனை படத்துல ஃபைட் எல்லாம் பண்றாங்க. கப்பல் மேல நின்று ஃபைட்டு, கபடி கிரவுண்ட்ல ஃபைட்டு. ஓக்ஸ் வந்து 10 ரன் அடிக்க மாட்டாரா? டிஸ்லோகேட் ஆகி அது டிபெண்ட்ஸ் இல்ல. அதுதான் அவங்க ரெடியூஸ் பண்ணாங்களா இல்ல எப்படி? அது டிஸ்லோகேஷனால நமக்கு தெரியல. இம்பாக்ட்ல வந்து டிக்ளேர் பண்ணல அவங்க. ஒருவேளை கொஞ்சம் வெளியே வந்து டக்குன்னு உள்ள போயிருக்கலாம். சோ we never know what's the real injury. சும்மா விளையாடிடலாம், கையில கட்ட போட்டு. இல்ல ஆடி இப்ப 3 நாள் ஆச்சு. ஸ்வெல்லிங்லாம் கம்மியா இருக்கும். அவர் என்ன பேட்டை பிடிச்சு நிக்க டிஃபென்சிவ் ஆடணும், அவ்வளவுதான். ரொம்ப நகர மாட்டாரு, ரொம்ப ஃபார்வர்ட் போக மாட்டாரு. பேக் ஃபுட்ல டிஃபென்சிவ் ஆடுவார், அவ்வளவுதான். அது முடியாதா? போடலாம். அதுக்கு முன்னாடி அவர் வரணும். அதுக்கு முன்னாடி வரணும். இன்னும் 3 விக்கெட் எடுத்தாதான் அவர் வருவாரு. சரி, இன்னைக்கு டே எப்படி சம்மப் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஈவனா தான் இருந்துச்சு. ஆனா 2வது செஷன் அது வந்து பிளண்டர்ட், லிட்டரலி பிளண்டர்டு. நான் பார்த்த வரைக்கும் வந்து ப்ரூக் லிட்டரலி டுக் த கேம் அவே. ரூட்டும் சரி, உங்க டாக்டிக்கலி இந்தியா வாஸ் வெரி புவர் செகண்ட் செஷன்ல. அதுக்கப்புறம் மழை வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் இவங்க வேலையை காமிச்சாங்க. பட் ஐ தாட் தட் மேபி டூ லேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ மே பி ஜம்பிங் த கன், பட் ஸ்டில் டூ லேட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல இன்னொன்று என்னன்னா, நேற்று நம்ம பேசும்போது நான் ஒன்று சொன்னேன், 3 ஃபாஸ்ட் பாலர் தான் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும், ஒரு 2 டைட்டாக போட்டு இன்னும் 2 விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸை அவங்க எனேபிள் பண்ணணுன்னு. அதை அவங்க பண்ணலை. ஃபாஸ்ட் பாலரே வச்சு மாங்குன்னு போட்டால் எண்ட் ஆஃப் த டே அவங்களும் பவுலிங் மிஷின் கிடையாது, தொங்க தான் செய்வாங்க. அது இட் வாஸ் வெரி எவிடென்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மட்டும் முதலாளியும்? இல்லை, அதான் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் இதை சொல்ற மாதிரி. சிராஜ் வந்து அவ்வளோ பவுலிங் போட்டது. நம்ம அப்பயே சொன்னோம், வெறும் 3 ஃபாஸ்ட் பாலர் வச்சு போகிறது கொஞ்சம் கஷ்டம்னு. அதான் அது தெரிஞ்சது செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா பவுலிங் போடல. 3 ஃபாஸ்ட் பாலர் தான் இருக்காங்க. ஓகே, அது வரைக்கும் ஓகே. சரி, யூ மேட் அ மிஸ்டேக், அது வரைக்கும் அக்செப்டட். அதை வந்து நீங்க எப்படி அந்த ரிசோர்ஸஸையும் எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பின்னர்ஸ் தான் உங்களுக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்களே. 10 ஓவர் சுந்தரும் ஜடேஜாவும் டைட்டா போட விட்டுட்டு இன்னும் ஒரு 2 மட்டும் ஸ்பின்னர் வச்சுட்டு இன்னும் 2 ஃபுல்லா இந்த 3 பேர் ரொட்டேட் பண்ணிருந்துருக்கலாம். அதையும் அவங்க பண்ணலையே. பண்ணிருக்கலாம். நீ டாக்டிக்கலி டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்ன, ஆனா இந்த சீரீஸ் ஃபுல்லாவே டாக்டிக்கலி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் இது மட்டும் கிடையாது. ஹிஸ் ஹெசிடன்ஸ் டு யூஸ் ஸ்பின்னர்ஸ் சேஞ்ச் பண்றது, அது வந்து அது எங்க இன்ஃபுளுன்ஸ், அவரோட நேச்சுரல் கேம் கர்வ் பண்றாங்களா இல்லாட்டி அவங்க கோச்சுக்காக வெயிட் பண்றாங்களா, இன்ஃபுளுன்ஸ்க்காக வெயிட் பண்றாங்களா? மோரலஸ். ஆனா ஒண்ணு என்னன்னா, இன்னைக்கு 3 பேரும் வந்து ரிதம்ல இருந்தாங்க. They tried to get the chances. ஆனா ப்ரூக் வந்து he took the game out of the equation. நீ ரிதம்னே அவன் சிரிக்கிறான் பாரு. அர்ஜுனா மீனா அவன் கேட்பான் பாரு அடுத்து. டேய், அதுக்கு தாண்டா சிரிச்சேன். அந்த கேட்ச் ஒன்னு விட்டாரு ப்ரூக், 17 ரன். சிராஜ் அவுட். டீப் லெக்ல விட்டாரு. கேட்ச் விட்டு எப்பயாவது பாத்திருக்கீங்களா இந்தியன் டீம்? இந்த சீரீஸை நீங்க அசஸ் பண்ணி பாருங்க, எவ்வளவு கேட்ச் இந்தியா விட்டுருக்காங்கன்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த கில் வந்து கில் கிடையாது, மாப்பிள்ளை இவரு தான். ஆனா அவர் போட்டுக்க ட்ரெஸ் அவரது இல்ல. அந்த மாதிரி கில்லு வந்து இண்டிபெண்டன்ட் கேப்டனா ஃபங்க்ஷன் பண்ணவில்லை. இவங்க வந்து ஒயிட் பால் சக்சஸ் பார்த்துட்டாங்க. அதனால ஒயிட் பால் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜியை வந்து டெஸ்ட் டீமுக்கு ரெட் பால் ஃபார்மேட்ல கொண்டு வர்றது மிகவும் தப்பு. இவங்க இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாலும் சரி, அது தப்பு தான். இவங்க வந்து தேர் லுக்கிங் ஃபார் மோர் குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி. ஏன்னா 8 பேட்டர் எங்களுக்கு வேணும், 9 பேட்டர் வேணும் அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு குவாலிட்டி பார்க்கணும். அவங்க குவாலிட்டி பவுலர்ஸ் 3 பேர் வேணும். 3 பவுலர் போங்க, நீங்க 4 பவுலர் போங்க, குவாலிட்டி ப்ரிஃபர் பண்ணுங்க. 3 பேரை வச்சுட்டு நீங்க ஷார்துல் தாக்கூரையோ நிதிஷ்குமார் ரெட்டியோ 4வது பவுலரா எடுக்கக்கூடாது. நீங்க வாஷிங்டன் சுந்தர் 4வது பவுலராகவும் ஜடேஜா 5வது பவுலராகவும் வச்சுன்றது ஃபோக்கஸ் மோர் ஆன் குவாலிட்டி அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க ரீதிங்க் பண்ணணும். தே வில் ஹாவ் டு சிட் அண்ட் ரிவைஸ் த ஹோல் திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அட்வைஸ் பண்றதோட இவ்ளோ கேவலமா ஒரு கோச் வந்து பெர்ஃபார்ம் இந்தியாக்கு பண்ணியிருந்தாருன்னா he would have been out if ஆமா, வெறும் மெரிட் படி பார்த்தா அதான் 2 டெஸ்ட் மெரிட் மேட்ச் படி ஜெயிச்சிருக்காங்க, பார்த்தா 12 டெஸ்ட் மேட்ச். மெரிட் படி பார்த்தா இந்தியா வந்து 12 டெஸ்ட்ல 2 தான் வின் பண்ணிருக்கு அப்படின்னா வெளியே போயிருக்கணும், அவங்களே போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதெல்லாம் அவங்களே ஆமா, போயிருக்கணும். அவங்க போக மாட்டாங்க. கொஞ்சமாவது இப்பதான் நான் சொன்னேன், அதான் கொஞ்சமாவது காலிஃபிளவர், லேடிஸ் ஃபிங்கர், சோடியம் குளோரைட் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களே போயிடணும். ஆமா ப்ரோக்கோலி அண்ட் இது வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா ப்ரெஷரும் வந்திருக்கும். மேபி ஐ மீன் கம்பீர்னா இருக்கு, ட்விட்டர்ல எல்லாம் கொஞ்சம் கிழிச்சு யூஸ் பண்ணுவாங்க, பட் அஃபிஷியலா இன்னும் எதுவும் வரல. பட் ஏன்னா அந்த நடுவில் வந்து இந்த ஆப்வியஸ்லி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, T20 இதெல்லாம் ஜெயிச்சதுனால இன்னும் கொஞ்சம் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் பால் விட்டுறாத நம்ம, ஒயிட் பால் ஓகே. சாம்பியன்ஸ் ஆஃபியும் வந்து ஒரு வெனியூ கரெக்டா ஒரு வெனியூ பிடிச்சாங்க, அதுக்கான டீம் எடுத்தாங்க, 4 ஸ்பின்னர்ஸ் ஸ்டாக்கப் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க, நத்திங் ராங். யூஆர் வின்னிங் த ட்ராஃபி, வி அப்ரிஷியேட் இட், அவ்வளவுதான். பட் தென் இந்தியாவில் வந்து வாங்கடையில டெஸ்ட் மேட்ச் தோக்குறீங்க, சின்னசாமியில டெஸ்ட் மேட்ச் தோக்குறீங்க, யார் இந்த டீமோட எல்லாம் தோக்குறீங்க. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி எத்தனை 12 வருஷமா தோக்கல, அதுவும் தோத்தாச்சு. இந்த இங்கிலாந்து சீரீஸ் இப்போ போச்சு இல்லை, என்னதான் இருந்தாலும் ஜெயிக்கல. நாளைக்கு வந்து ஒரு மிராக்கிள் நடந்தா டிரா ஆகும், அவ்வளவுதான். டிரா ஆனதுக்கு தான் நம்ம சந்தோஷப்பட்டு சேர் பண்ணி கிளாப் அடிக்க போறோம். நாளைக்கு மிராக்கிள் நடந்தா இல்ல டிரா ஆகணும் சீரீஸ்ல இருந்தாவா. அதாவது நாளைக்கு வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, இன்னும் 3.4 ஓவர்ஸ்ல நியூ பால் இருக்கு. ஆனா என்னன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து ரோலர் போட்டாங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். அது ரோலர் தான் போடுறாங்க, ஹெவி ரோலர் தான் போடுறாங்க, ஹெவி ரோலர் போட்டுருவாங்க. ஃபோர்காஸ்ட் கொஞ்சம் ஓவர்காஸ்டா இருந்துச்சுன்னா அது ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு. 3.4 ஓவர்ஸ் இன்னும் நியூ பால் கிடைக்கும். நியூ பால்ல சொல்ல முடியாது, சீக்கிரமா டப்புன்னு ஒரு 3 ஓவர்ல முடியலாம், 2 பேருக்கும் சொல்றேன். இல்ல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ கடைசி சிச்சுவேஷன் லாஸ்ட் அவர் பார்த்தோன்னா அது டெஸ்டட் லைன் அண்ட் லென்த் நல்லா தான் போட்டாங்க. லாஸ்ட் அவர் போட்டு தான் பிரசித் கிருஷ்ணாலாம் சீரீஸ்லேயே இன்னைக்கு தான் நல்லா போட்டாருன்னு எனக்கு தோணுது. நல்லா போட்டு அந்த ரூட் இது பரவாயில்ல, விக்கெட் எடுத்தார். பட் தேவர் கொஸ்டினிங் த பேட்ஸ்மேன், எல்லாரும் பேட்ஸ்மேன் டவுட்ல தான் இருந்தார். இப்போ ஓவர்டன்லாம் வந்து அவரும் கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருக்காரு. ஸோ ஹோப் இருக்கா அப்படின்னா மேபி லெஸ் தேன் 5% சான்ஸ். வெற்றி வந்து ஐபிஎல் 14 மேட்சுக்கும் சிஎஸ்கே சொன்ன மாதிரி இன்னும் ஹோப் இருக்கு. இல்ல லெஸ் தென் ஒரு 5% சான்ஸ், லெஸ் தென் 5% சான்ஸ் இருக்கு. நானும் அப்படி நினைச்சு நாசமா போனவன் தான். பட் இந்த மேட்ச்லாம் முடிஞ்சு வெற்றி முடிச்சுதான். பட் அப்படி நானும் வந்து அந்த ரகுலனோட சொல்றேன், இன்னும் சான்ஸ் இருக்குன்னு. ஓகே, ஜெயிச்சா சந்தோஷம் தான், 25% சான்ஸ் இருக்கு. ஒன்னே என்னன்னா இப்ப நீ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பவுலிங் போட்டாங்க. ஈவினிங்லேயே வந்து தேவர் பெட்டர் ஆஃப், அந்த நடுவில் செஷன் தவிர தேவர் பெட்டர் ஆஃப், நல்லாதான் போட்டாங்க. இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வந்து அந்த ரிதம் இல்ல நீங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா நாளைக்கு ரிதம் போயிடும். அது அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ரெஸ்ட் நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படிதான். மண்டே நான் நேற்று சொன்னேன்ல, பிச்சு ஈசோட் ஆயிட்டே வருதுன்னு. இதுதான் இவங்க பவுலர்ஸ் பெட்டரா ரொட்டேட் பண்ணி இருந்திருக்கணும். இந்த பிச்சில் தானே இவங்க 800 அடிச்சாங்க. சரி, போன மாசம் 800 600 எல்லாம் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து அது எல்லா மேட்சும் பாதி மேட்ச் டிரால தான் முடிஞ்சுச்சு, இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் மேட்ச். ஸோ அதனால 400 கூட கொடுத்துருந்தா சேஸ் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. அருண் நாயர் 50 அடிச்சதுக்கு ஃபயர் விட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்லாரும். அதுக்கப்புறம் இப்ப வரவும் போறோம் அடிக்கிறாங்க எல்லாரும். சரி, ஓகே, நல்ல ஜோக்கெல்லாம் அடிச்சாங்க. கருண் நாயருக்கு தான் கடைசி டெஸ்ட். அவர் ஏதாச்சும் பால கீழே ஏதாச்சும் பண்ணாலும் பரவாயில்லன்னு யாரோ ட்வீட் போட்டாங்க. எப்படி உங்க டெஸ்ட் கேரியர் ஓவர் அப்படின்னு போட்டு கருண் நாயர் ட்வீட் போட்டா எடுத்து அனுப்புறேன் ஸ்கிரீன் ஷாட்ல. நீ தான் போட்டிருப்போம் உன் ஐடியில. வேற ஏதாவது நிறைய ஐடி வச்சிருக்கிய, 10 ஐடி வச்சிருக்கிய, அதுல போட்டிருப்ப. அப்புறம் என்ன நினைக்கிறீங்க வேற இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிக்கும் 2 பேர் சொல்றாங்க. இது ரிசல்ட் என்னதான் இருந்தாலும் இட் வாஸ் a closely fought series actually. பட் ஆனா எல்லா 50-50 பொசிஷன்ஸ் எல்லாமே இங்கிலாந்து வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஃபுட்பால்ல சொல்லுவீங்களே, எல்லா கோல் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சான்சஸ் கன்வெர்ட்டட். இல்ல அது ஃபெயிலியர் ஆஃப் லீடர்ஷிப். இப்ப நான் கேக்குறாங்க, 3 மேட்ச் ஜெயிப்பாங்க, 12 மேட்ச்சுக்கு 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க கடைசியா டெஸ்ட்ல. அது பத்தாதே பிரதர், நீங்க வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆடிருக்கீங்க தொடர்ந்து. அது வந்து ஜெயிச்ச முடியல, தோத்துருக்கீங்க ஃபைனல்ல போய் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு டீம் 3 டெஸ்ட் மேட்ச் 12க்கு ஜெயிக்கிறாங்க. நாளைக்கு ஜெயிச்சா அதுவே ஸ்டில் 25% சக்சஸ் ரேட் வச்சு யார் வேலை கொடுப்பா? நம்மளே ஏதாவது இந்த வேலையை ஒரு கிரிக்கெட்டோட எந்த வேலையா இருந்தாலும் இது என்ன பங்களாதேஷா இல்ல ஸ்ரீலங்காவா? அது எந்த வேலையிலயுமே 25% சக்சஸ் ரேட்டா இருந்துச்சுன்னா
அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இது மெரிட் மட்டும் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் இல்ல கோயிங் டு வொர்க். ஃபேர் இனஃப். இவ்வளவு ஹெவிலி இன்வெஸ்டட் டீம் இந்த அளவுக்கு வந்து அவங்களோட, அதாவது நம்ம எல்லாம் வந்து நம்மன்னு சொல்லல, நீங்க எல்லாம் வந்து கிரிக்கெட் வந்து பார்ட் டைம் ஆடுறீங்க. அவங்க கிரிக்கெட்டை வந்து தொழிலாவே ஆடுறாங்க, அவங்க இஷ்டப்படாத தொழிலா ஆடுறாங்க, அதுக்கு கோடி கோடி சம்பாதிக்கிறாங்க. அப்படின்றப்ப இஃப் யூ நாட் ஏபிள் டெலிவர் தி ரிசல்ட்ஸ்னா கொஸ்டின் வரதான் செய்யும். நீ நிறைய பேர் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி, இது வந்து டிரான்சிஷன் டீம், ஏற்கனவே they have proved enough, they don't need to prove any further அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு கூட்டம் தனியா நல்ல சுத்தி டீம் தான், டீம் நல்ல டீம் தான். இந்த டீம் வச்சு சீரிஸே ஜெயிச்சிருக்கலாம். இதே 3-1 ரிவர்ஸே பண்ணி விட்டுருக்கலாம். ரிவர்ஸ் ஊனும். ஆமா, என்ன ஒரு இதான் லீடர்ஷிப் பத்தல, லேக் ஆஃப் லீடர்ஷிப் தான் சொல்லுவேன். போத் கேப்டனும் சரி கோச்சும் சரி. இல்ல as a batsman he performed well. கில் as a கேப்டன் ஓகே, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து பெருசா கேப்டன்சி பண்ணல, அதுதான் கேப்டன்சின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ஹேவ் டு கிவ் ஹிம் a long rope. எடுத்த உடனே நம்ம இது பண்ண முடியாது. அண்ட் இன்னும் வந்து அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், லைக் இது வந்து அந்த அகெயின்ஸ்ட் கோச் இதுக்கு போறதுக்கு இன்னும் அந்த என்ன சொல்றது, இன்னும் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை லீடர்ஷிப் உள்ளே சொல்றேன். ஏன்னா இப்பதான் பெருசா ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ஹி கான்ட் கோ. கோலி வந்து குப்ளை பண்ண முடியாதுங்கிற அவ்வளவுதானே. ஆமா, அதான் சொல்றேன். கோலி வந்து குப்ளை பண்ணதெல்லாம் இங்க பண்ண முடியாது அந்த அளவுக்கு. இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் முன்னாடி சொன்னேன், அவர் வந்து முதல்ல பிளேஸ் இந்த 11 இன்னும் இதுவா இல்லைன்னு டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார வச்சாங்களே ஆஸ்திரேலியால, கில்ல வெளியே உட்கார வச்சாங்களே. அதான் சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது ஹி கான் கோ அகேன்ஸ்ட் தி கோச்சிங் ஸ்டாஃப் மேபி இன் தி ஃபியூச்சர். பட் வேற யாரும் இல்ல ஆக்சுவலா. மேபி இப்ப அந்த நிலைமையில இருக்கிறதுனால தான் கோச் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. கேட்டுட்டு இருக்காரு. ஏய் மாப்பிள்ளை சொன்னதை செய். அந்த மாதிரிதான் அதுதான் லாகோல் மாப்பிள்ளை சொன்னதை செய். அருணாச்சல் டயலாக் வந்துச்சு. என்ன கூலி பாத்தீங்களா? ட்ரெய்லர் பாத்தீங்களா? ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், நல்லா இருக்கு. வியூவர்ஸ் நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி பேசணும் அப்படின்னு. லாகுல் உங்களுடைய சூர்யா அண்ணா லாகுல் வந்து பேசணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அவர் வந்து வந்து பேசுவாரு. எப்ப லாகுல் வந்து சூர்யா அண்ணா மாதிரி ரோலக்ஸ் காஸ்டியூம்ல வரணும்னு சொன்னீங்கனாலும் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்காக. டேய் நான் அப்படிலாம் யாரும் சொல்லல, யாரும் எதுவுமே சொல்லல. சூர்யா ஈரியா எதுவுமே வேணாம் நமக்கு. 35 வேலையை பார்த்தோமா பேச முடியும். இன்னும் தேவை 35 ரன் தான் பிரதர். இன்னும் தேவை 35 ரன் தான். அவ்வளவுதான் பேச முடியும். அதுக்கு வேற ஏதாவது பேசுங்க பிரதர், நான் தான் கிடைச்சேனா. சரி ஓகே, இப்போ இவ்வளவுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். டு சம் அப் அகைன், பாயிண்ட் நம்பர் 1, இவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நமக்கு தெரியும் தப்பு பண்ணிட்டாங்க பவுலர் ஷாட்னு. அட்லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வச்சு கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்பின்னர்ஸ் ஒரு 2 போட விட்டுட்டு அதை பண்ணலை. பாயிண்ட் நம்பர் 2, இவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் டிஃபென்சிவா ஃபீல்ட் செட் பண்ணி அந்த ஒரு பெரிய இவங்க ஒரு காயிலுக்குள்ளே போயிட்டாங்க. இவங்களே வெளியே வர முடியாத ஒரு இதுக்குள்ள இன்னும் அடிக்க டிஃபென்சிவா போய் பதிலுக்கு அட்டாக் பண்ண முடியாமல் அப்படியே போயிட்டாங்க. 3வது ஸ்ட்ராட்டஜி இந்த மேட்ச் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த சீரீஸ் லெஃப்ட் லாட் டு பி டிசைட், வெரி மச் பிலோ பார். இது 3 தான். நாளைக்கு வந்து லாட்ரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு அந்த சொல்லுவாங்களே 20 minutes ஆஃப் பேட் கிரிக்கெட் வேர்ல்டு கப் தோத்துட்டு சொன்னாங்களே 2019 அந்த மாதிரி நாளைக்கு எந்த டீம் வந்து 20 minutes ஆஃப் குட் கிரிக்கெட் ஆடுறாங்களோ பேட் கிரிக்கெட் ஆடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அது எப்படி வேணாலும் போகும். ஸோ நோபடி இஸ் டு அதை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பட் தென் இந்தியா ஆஸ் எ டீம் டிட் வெல் இன் என்டையர் சீரீஸ். நம்ம மேபி வி கேன் டூ அ கம்ப்ளீட் ரேப் அப் ஷோ சீரீஸை பொறுத்த வரைக்கும். பட் டு புட் இட் இன் நட்ஷெல், தே கூட வந்த சீரீஸ் பட் தே குட் நாட் டூ ஸோ. ஏன் அப்படின்னா அவங்க வந்து டாக்டிக்கலி தேவர் புவர். இன்னும் வந்து அந்த குவான்டிட்டி தான் வேணும்னு நினைக்கிறாங்க, குவாலிட்டியோட. ஸ்டாக்கிங் அப் பேட்டர் T20 மென்டாலிட்டி விட்டு வெளியே வரல, அதனால தோக்க போகிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. பார்ப்போம், இந்தியா ஜெயிச்சா ஐ வில் பி வெரி ஹாப்பி. எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். வில் டாக் அகெயின் டுமாரோ அபவுட் தட். பாய்ஸ் நீங்களும் நீங்கள் சொல்கிறது சொன்னீங்கன்னா we can close. இல்லை, irrespective of result we have to rethink our strategy and coaching team as well. அவ்வளவுதான் எனக்கு தோணுது. நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது கண்டிப்பா there should be a shake up. அது நடக்குமான்னு தெரியல, but we will see. So we'll sign off with this. We'll be back tomorrow to discuss the last 36 runs or the 4 wickets. Signing off, Squad. Bye.